இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 99 பேரும் விரைவில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை ராமநாதபுரம் செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் எப்போது வெளிவரும்? அதாவது இன்னைக்கு இப்ப கடந்த 13ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட பாம்பன் பகுதி மீனவர்கள் 23 பேரை இன்னைக்கு மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருந்தாங்க. ஆனா இந்நிலையில சட்டமா அதிபருடைய திணைத்தளத்துடைய பரிந்துரையை ஏற்று மன்னார் நீதிமன்றம் இன்னைக்கு ஆஜர்படுத்தப்பட்ட இருக்கிற மீனவர்களுடைய வழக்கு விசாரணை 24ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அதாவது சட்டமா அதிபருடைய திணைத்தளத்திலிருந்து ஒரு பரிந்துரை கடிதம் என்னன்னா, மத்திய அரசுடைய கோரிக்கையை ஏற்றும் இலங்கை அரசு இலங்கை சிறையில் உள்ள 99 மீனவர்களை விடுதலை செய்ய பரிந்துரை செய்ய இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. மீனவர்களை விடுவிக்கும் ஒவ்வொரு சமயத்திலையும் கூடவே பேரலா வைக்கக்கூடிய இன்னொரு கோரிக்கை, படகுகளும் விடுவிக்கப்பட வேண்டும். ரொம்ப நாட்களாக படகுகள் அங்கு இருக்கிறதுனால சேதமடைந்து வருகிறது, மோசமடைந்து வருகிறதுன்னு முதலமைச்சர் ஜெயலலிதா கூட பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் தொடங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, நாகை, காரைக்கால் பள்ளி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 93 படகுகள் கடந்த 8 மாதங்களாக இலங்கை கடற்படையால பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய படகுடைய வழக்கு விசாரணை இலங்கை நீதிமன்றங்கள்ல பல்வேறு நீதிமன்றங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்நிலையில தமிழக முதல்வர் இந்திய பிரதமருக்கு எழுதியிருந்தாங்க படகுகளையும் விடுதலை செய்யணும் அப்படின்னா. அது மட்டும் இல்லாம தமிழக மீன ஒட்டுமொத்த கோரிக்கையாவும் தங்களுடைய வாழ்வாதாரம் படகுகளையும் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கோரிக்கையா இருந்துச்சு. ஆனா இலங்கை மீனவருடைய போராட்டங்கள் அழுத்தம் காரணமாக இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியா, அதாவது வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது மீன்பிடி அமைச்சருடைய மூலமாக படகுகளை எக்காரணத்தை கொண்டு விடுதலை செய்யப்பட மாட்டாது, அரசுடைமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதாவது வாரம் அந்த அறிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீனவர்களை மட்டுமே மனிதாபிமான முறையில விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் பரிந்துரைக்க இருக்கிறதாகவும், படகுகளை எக்காரணத்தை கொண்டு விடுதலை செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி இலங்கை அரசு உறுதியளிக்கு. ஆனா அந்த மீனவருடைய படகுகள் விடுதலை செய்வதில் மிகவும் ஒரு காலதாமதம் ஏற்படுவது மட்டும் இல்லாம விடுதலை செய்யப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் இலங்கை மீனவர்கள் உறுதியா தெரிவித்திருக்காங்க. இலங்கை சிறைகளில் இருக்கும் மீனவர்களை விடுவிக்கணும், படகுகளை விடுவிக்கணும் அப்படின்னு பல்வேறு தரப்பு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அங்கங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்களின் கருத்தை அறிய முடிஞ்சது அவங்களால? நிச்சயமா இன்னைக்கு கூட இன்னைக்கு மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிற 23 மீனவர்களையும் படகுகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி பாம்பன் மீனவர்களும், அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், மீன்பிடி தொழிலாளர் கூட்டமைப்பு இன்னைக்கு ராமேஸ்வரம் மீன்பிடி அலுவலகத்துல உள்ள நுழைஞ்சு தர்ணா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க மீனவர்களை விடுதலை செய்யற அந்த செய்தி அறிஞ்சாதான் நாங்க இந்த அலுவலகத்தை விட்டே வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கானவர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வர்றாங்க. இந்நிலையில தான் அந்த மீனவுடைய வழக்கு விசாரணை 24ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. சோ இவங்க அதாவது இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் திட்டவட்டமா சொல்றாங்க, மீனவர்களை மட்டுமே அது மனிதாபிமான முறையில தான் விடுதலை செய்வோம், படகுகளை எக்காரணத்தை கொண்டு விடுதலை செய்ய முடியாதுன்னு திட்டவட்டமா இருந்திருக்காங்க. சோ இருந்தாலும் 24ஆம் தேதி மீனவருடைய விடுதலையை உண்டான அறிவிப்பு வரும் பட்சத்துல இந்த படகுடைய வழக்கு விசாரணை தெரியும் பட்சத்தில் தான் அந்த படகு விடுதலை செய்யப்படுவான்னு தெரிய வர இருக்கு.